கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் புஸ்தகம் 13வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீத புஸ்தகம் 13வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சங்கீதக்காரனுடைய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அவருடைய வாழ்விலே பெருமிதிக்கத்தக்கதாக அனுபவங்களை இந்த இடத்திலே அவர் தழுவியதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றொன்று, தன்னுடைய மனதின் உணர்வுகளை, தன்னுடைய நினைவுகளை ஒருபோதும் அவர் தேவனுக்கு முன்பாக மறைத்ததில்லை. வெளிப்படைத்தன்மையாக, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையாக தேவனிடத்திலே தன்னை முழுவதுமாக முழு இருதயத்தோடு தன்னை ஒப்புக் கொடுத்ததை நாம் சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். தாவீது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குண அதிசயங்களை கொண்டவராய் காணப்பட்டார். மற்றொன்று, தன் இருதயத்திலே ஆழத்திலிருந்து சங்கீதங்களை பாடியிருக்கிறார். உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சங்கீதங்களை பாடியிருக்கிறார். மற்றொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம், துதி உண்டு, ஸ்தோத்திரங்கள் உண்டு, புலம்பல்கள் உண்டு, ஆனந்த களிப்புகள் உண்டு, முறையிடுகிறார், கேள்விகள். பாருங்க, இந்த இடத்துல முதல் வசனத்திலே அவர் கேள்வி கேட்கிறார். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைந்திருப்பீர்? எதுவரைக்கும் எனக்கு முகத்தை மறைப்பீர் என்று கேள்வி கேட்கிறார். ஆனால இறுதியில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், சங்கீதங்களிலே அவர் கர்த்தரை துதித்து அந்த சங்கீதத்தை முடிப்பார். இதுதான் அவருடைய பிரதான ஒரு, எல்லாவற்றையும் கேட்பார். ஆனாலும் கடைசியாக தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை துதித்து அந்த சங்கீத வார்த்தையை முடிப்பார். நீங்க அநேக சங்கீதங்களை நீங்க பாருங்கள், தெரியும். கடைசியில முதல்ல இந்த சங்கீதத்திலே பார்த்தீங்கன்னா 13:1 முதலாவது பார்த்தாங்கன்னா, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைந்திருப்பு, எதுவரைக்கும் உம்முடைய மகத்தை எனக்கு மறைப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்லுவாரு. அந்த சங்கீதம் முடிக்கும் பொழுது 6வது வசனத்திலே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். துதிக்கிறார் விசுவாசத்தோடு. பாருங்க, அவர் இறுதியில என்ன சொல்றார்? துதியோடு அந்த சங்கீதங்களை முடிக்கிறார். புலம்புறார், கேட்கிறார், ஆண்டவரே, என்னை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சங்கீதக்காரன் தாவீதை பார்க்கும் பொழுது நான் பார்க்கிறோம். தேவன் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்ற உணர்வை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்பதை தாவீது அறிந்தபடியினாலே, நம்பிக்கை கொண்டவராய் இருந்தபடியினாலே இந்த கடைசி வசனத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று விசுவாசத்தின் அறிக்கையோடு இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். அப்போ முன்பாக விண்ணப்பங்களை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார், சமர்ப்பிக்கிறார். தன்னுடைய வேதனையை, தன்னுடைய உணர்வுகளை கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படைத்தன்மையாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய முழு இருதயத்தை ஊற்றி வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அதை உணர்ந்து கடைசியாக முடிக்கிறார். கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படித்தான். ஒரு சில சமயங்களிலே நாம் இப்படி விதமான சிந்தனைக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் அநேக நாட்களாக ஒரு சில காரியங்களை குறித்து நான் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நாம் ஒரு சில சமயங்களிலே நாமும் இந்த விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த சங்கீத வார்த்தையின்படி தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை செய்தாலும் கடைசியாக தாவீது செய்த காரியம் என்னவென்று பார்த்தார், தன்னுடைய உணர்வுகளை மறைக்காமல் திறந்த மனதுடன் கர்த்தரிடத்திலே வரும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவரை தாங்கினதை நாம் பார்க்கிறோம். தாவீதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படி செய்வோமா? நாம் ஒரு சில சமயங்களிலே இவ்விதமான சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படைத்தன்மையாக முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் சமர்ப்பித்து விசுவாசித்தவர்களாய் தேவனை துதித்து, ஆண்டவரே, என்னுடைய காரியங்களுக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு செய்ய நீர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு விசுவாச அறிக்கையோடு நாம்
இதை ஒப்புக் கொடுப்போமானால் தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குவதை நம்மால் உணர முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதைத்தான் தாவீது அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். கர்த்தர் அவரை எவ்வளவாய் பாதுகாத்தார் என்று நாம் அநேக இடங்களிலே சங்கீதங்களிலே வாசிக்கிறோம். நாமும் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தைகளை தேவனுடைய சமூகத்திலே திறந்த முகமாய் நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம், மனுஷருக்கு அல்ல. தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும், எல்லா நிலையிலும் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் விண்ணப்பத்தை தேவனிடத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இதைத்தான் சுவிசேஷ வாக்கியங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அப்படி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய கிருபை நம்மை தாங்குவதை நம்மால் உணர முடியும். எப்பொழுது உணர முடியும்? நாம் திறந்த முகமாய், வெளிப்படை தன்மையாக நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய உணர்வுகளை தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து வெளிப்படுத்துவோமானால் தேவன் கிருபை நம்மை தாங்குவதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்.